தமிழ்நாட்டு மக்களே, தமிழ் வாழும் எல்லா மொழியின் மக்களே, நீங்கள் அறிவது, இந்திய மக்களே நீங்கள் அறிவது, இந்த எம்பி தேர்தல், நாடாளுமன்ற எம்பி தேர்தல் 543 தொகுதி. இந்த 543 தொகுதியும் காங்கிரஸ், திமுக கட்சி, கூட்டணி கட்சிகள், இந்திய கூட்டணி கட்சிகள் மாபெரும் வெற்றி செய்ய வேண்டும். வெற்றி செய்து நீங்கள் உதயசூரியனுக்கும் கை சின்னத்துக்கும், அது கூட்டணி கட்சியுடைய சின்னத்துக்கும் முழுமையா இறங்கி நீங்கள் தமிழ்நாடு மக்களை, எல்லா மொழியின் மக்களை நீங்கள் எழுந்து நீங்கள் பிரகாசித்து இந்த கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் திமுக ஆட்சி கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள். இந்தியாவில் 543 தொகுதியும் காங்கிரஸ் கை சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். இந்தியாவின் பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக்குங்கள். நீங்கள் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் 60 வருஷம் ஆட்சி செய்து முன்னேற்றிய காங்கிரஸ் ஆட்சி தான் மீண்டும் இந்தியாவில் மக்களுக்கு, விவசாய மக்கள் வாழ்வார்கள், பெரும் தொழில் மக்கள் வாழ்வார்கள், சிறு தொழில் மக்கள் உயர்வார்கள், விவசாயமே பெருகி நாடு செழிப்பாகும். தமிழ்நாட்டில் மக்களே, இந்திய மக்கள் நீங்கள் அறிவது, மோடி இந்த 10 ஆண்டு ஆட்சியில் சிஎஸ் வரியை போட்டு மக்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து, மக்களை ஏமாற்றி எடுத்து, அவர்கள் மோடி வெளிநாடு சென்று உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கார். அதாவது இந்த ஆதார் கார்டு, மோடி கொண்ட ஆதார் கார்டு 10 ஆண்டில் திட்டங்கள் போட்டு தமிழ்நாட்டில், இந்தியாவில் விவசாய சொத்துக்கள் மற்ற எல்லா சொத்துக்களையும் கணக்கெடுத்து மோடி கணக்கில் இருக்கிறது. ஆகால் இந்த சொத்துக்கள் எல்லாம், பேங்கில் பேலன்ஸ் எல்லாம் மோடி கணக்கில் இருக்கிறது. செஞ்சலிலே RSS பிராமணர்கள் தூண்டி மோடிக்கு, அந்த RSS கட்சி தான் மோடி கட்சி, மற்றவர்களை அடிமையாக்கி, அவர்களை ஏழையாக்கி, கைகட்டி வாய்ப்பொத்தி அடங்கி இருக்க செய்துதான் அதிகாரம் உள்ள, அதாவது பொய் அதிகாரம் உள்ள, ஈன அதிகாரம் உள்ள, வெறி அதிகாரம் உள்ள மோடி கட்சி ஆட்சி. அந்த ஆட்சியை தான் 10 ஆண்டு சிஎஸ்வரியை போட்டு மக்கள் பணத்தை உறிஞ்சு அவர்கள் சுகபோகமாக வாழ்கிறார்கள். அந்த கட்சியில் இருக்கிற அனைவரும் இந்த பணத்தை பங்கு போட்டு வாழுகிறார்கள். ஆகையால் இந்த அடிமை கட்சியை இந்தியாவில், தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது. அடியோடு இந்த கட்சியை விரட்டி அடிக்க வேண்டும். அடி ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இந்த கட்சியை ஒழிக்க ஓட்டு போடக்கூடாது. தாமரை சின்னத்துக்கு நீங்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. அவர்களை அடித்து விரட்டுங்கள். அவர்களை விரட்டி விடுங்கள். அதாவது தமிழ்நாட்டில் மோடிக்கு பயந்து இந்த கட்சிகள் எல்லாம் ஓடி போய் தன் 2 கண்ணையும் ஈட்டியால் குத்தி கொண்டு குருடனாகி மோடி உடைய காதலிலே விழுந்து விட்டார்கள். விழுந்து பணத்துக்கு அடிமை, பதவிக்கு அடிமை, உங்கள் மக்களை என் சொந்தம் என்று சொல்லி அவர்கள் ஓட்டு வாங்கி, சாதி என்று சொல்லி ஓட்டு வாங்கி உங்களை ஏமாற்றி தெருவில் விடுகிறவர்தான் எதிர்கட்சிகள். இதை உண்மை நான் சொல்லுவது உண்மை. அவர்களுக்கு நீங்கள் ஓட்டே போடக்கூடாது.